திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் இணையறார். உங்க கேள்வியை தான் அவர்கிட்ட முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்கோம். ப்ரையாரிட்டி என்னவா இருக்கு? அஃப்கோர்ஸ் பிரதமர் ஒரு நாள் நிகழ்ச்சியில கலந்து கொள்றாருன்னா பரவாயில்ல. ஒரு 11 நாள் தொடர்ச்சியா இவ்வளவு கோயிலா போறதா பிரதமருடைய வேலை? இதுக்கு இப்படி ஒரு முன்னுதாரணம் இருந்திருக்கா? வேற ஏன் வாஜ்பாய் கூட இவ்வளவு கோயிலா போய் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ரிலிஜியஸ் ஈவென்ட்டோட ஒரு போஸ்டர் பாயா எமர்ஜ் ஆயிருக்கிறாரா? இது என்ன மாதிரியான முன்னுதாரணங்கிற ஒரு கேள்வி வலுவானதா இல்லையா திரு ரமேஷ் சேதுராமன்? திரு கோட்டீஸ்வரன், நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். மோடி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இது வரைக்கும் மோடி வந்து லீவே எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லீவ் எடுக்காத மோடி அவருடைய அலுவல்களுக்கு மத்தியிலையும், ஆனா அவருக்கான கடமைகள்ன்ற முறையில இது கோவிலுக்கு போனா என்ன தப்புங்கிற ஒரு கேள்வி இருக்காதியா? அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ ஆனா இந்த ராமர் கோவில் நிகழ்வுங்கிறது இந்திய அரசுடைய நிகழ்வு இல்ல. ஒரு கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ராமஜென்ம தீர்த்த கஷேத்திர ட்ரஸ்ட் இருக்கு, அவங்க செய்யறாங்க. இது ஏதோ இந்த ஒரு கோவில் கட்டுறதே இல்ல கோயில் கும்பாபிஷேகமே இந்திய அரசு நிகழ்வு போல ஒரு தோற்றத்தை கொண்டு வருவது அப்படிங்கிறது என்ன மாதிரியான உதாரணம்? இல்ல, இந்திய அரசுடைய நிகழ்வு போலவே அது நடத்தப்படல. அப்படி ஒரு தோற்றம் தானே இருக்கு. ஒரு நாட்டுடைய பிரதமர் பங்கு கொள்றாருங்கிறதுனாலே ஒரு தோற்றம் வருது. அதுவும் எந்த அளவுக்கு அசோசியேட் பண்ணிக்கிறார் அதுல அப்படிங்கறதும் இந்த ஆப்டிக்ஸ் என்ன காட்டுது? முன்னாடி என்ன சொல்லப்பட்டது, மோடி அவர்கள் தான் வந்து இதை வந்து பிராண பிரதிஷ்டா பூஜையை பண்ணுவாருன்னு சொன்னாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல. அது விஹெச்பி சம்பந்தப்பட்ட இவங்க நிர்வாகி அவருடைய மனைவியுடன் அந்த இது எஜமானதாக உட்கார்ந்து அதெல்லாம் பண்ணுவாரு. இந்த ட்ரஸ்ட் கஷேத்திரம் ட்ரஸ்ட்ல இருந்து அவங்க வந்துதான் இதை முன்னெடுத்து நடத்துறாங்க அப்படிங்கறதுலாம் பண்ணப்படுது. ஆனா இந்த லேண்ட் வந்து அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு, நேஷனல். இது அந்த கேஸ் முடிஞ்ச உடனே இது இந்த ட்ரஸ்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நிகழ்வு அதெல்லாம் பை தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். இது வந்து அரசுடைய சாதனைனோ இல்லாட்டி நரேந்திர மோடியோட பர்சனல் விக்டரினோ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்? இல்ல, அது எப்படி யாருமே விக்டரின்னு இல்ல, அப்படி ஒரு தோற்றம் வரலையா? இந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு அப்படி ஒரு நரேந்திர மோடி இன்னைக்கு வந்தாருங்க. இல்ல, நரேந்திர மோடி இன்னைக்குதான், இது வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கக்கூடிய ஒரு சட்ட போராட்டம், தர்ம போராட்டம். அதான் நரேந்திர மோடி இன்னைக்கு தான் வந்திருக்காரு. ஆனா அவரு இன்னைக்கு பிரதமராக இருக்கும்போது காங்கிரஸ் கூட என்ன சொல்லுது, இதெல்லாம் நாங்க எதிர்க்கல, ஆனா இது வந்து ஒரு ராமர் விழாங்கிறத தாண்டி மோடி விழா மாதிரி கொண்டாடுறாங்க. அயோத்தியா எல்லாம் பாக்குறோம், ராமர் சின்னதா இருக்காரு, சில இடங்கள்ல மோடி அதை விட பெருசா இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ராமரை எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. சாரி, ராமரை வச்சிருக்காங்க, அயோத்தியில மோடியோட போஸ்டர் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். அதனால மக்களும் முட்டாள்கள் கிடையாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு வந்து ஒரு ராமேஸ்வரம் போறாரு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல இருந்து அங்க இருந்து நான் ராமர் பாலத்தை வந்து நேஷனல் மானுமெண்டா டிக்ளேர் பண்றதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ராம பக்தர் 7 வருஷமா அந்த ஃபைல் மேலேயும் உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிறதும் ஒரு விஷயம். 7 வருஷமாச்சு கல்ச்சுரல் மினிஸ்ட்ரி வந்து அப்ரூவல் கொடுத்து மோடி இது வரைக்கும் அப்ரூவல் கொடுக்காம இருக்காரு. மேபி இந்த ராமஜென்ம பூமி வேர்டிக்ட் இந்த கோவில் தரப்பு சம்பந்தமா அதற்காக வெயிட் பண்ணிருப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒரு அரசியல் நகர்வா கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தமிழகத்திலயும் மற்ற மாநிலங்களிலும் கூட பல விஷயங்கள் இந்த மாதிரி செய்யறாங்க இல்லையா? ஆனா அதை செய்வாராங்கிறது, அவர் ராம பக்தர் தான்ங்கிறது அது வந்து இந்த வகையிலயும் அவர் ப்ரூவ் பண்ண வராங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்த்தாலே நல்லா. நிச்சயமா, ஏன்னா ராமர் வந்து ஏன்னா அவருடைய கடமை அது செய்ய வேண்டியது 7 வருஷம் ஆகும். ஏன்னா ராமர் பாலம் வந்து இடிப்பது சேது சமுத்திர திட்டம்ங்கிறத முதல்ல வந்து கொண்டு வருவது திமுகவின் கூட்டணியோடு பாஜக கூட்டணியோடு பாஜக முதல்ல செய்யப்பட்டது. ஆனா அதே திமுக அதை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு யூபிஏ காலகட்டத்தில் எல்லாம் செய்து அதை இடித்து தகர்ப்பதற்கான அத்தனை வேலைகளையும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனா அது வந்து சட்டத்தின் முறைப்படி திரு சுப்பிரமணிய சாமி அவர்களின் முயற்சியால் அது முறியடிக்கப்பட்டது, அது பாதுகாக்கப்பட்டது. இப்ப கோர்ட்லயும் சொல்லிட்டாங்க இதை வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு. கேஸ் வந்து அந்த ஃபைல் வந்து மோடி கிட்ட பெண்டிங்ல இருக்கு. அவர் அதை பண்றாரான்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்க போறோம். ஒரு முதல் பிரதமராக மோடிக்கு அத்தனை மரியாதையும் கொடுக்கப்படும். அவர் ஆட்சி காலத்துல இது நிறைவு பெற்றிருக்கிறது இந்த கேஸ். அப்ப அந்த வகையில அவருக்கு உண்டான அந்த பிஜேபிக்கு உண்டான இது, அதனால அந்த பிஜேபி காரர்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறாரு திரு கோட்டீஸ்வரன். யுவர் ரெஸ்பான்ஸ்? அதாவதுங்க, நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன் இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு. அதேதான் ஐயா திரு ரமேஷ் ராமன் கேட்கிறாரு. பிரதமர் வந்து ஓய்வே எடுக்காம அவர் வந்து ஒரு இந்து, ஒரு கோயிலுக்கு போறது என்ன தப்பு, ராமர் பண்டிகையை கொண்டாடுறது என்ன தப்புன்ற இந்த கேள்வி கேட்பாங்கன்னு நான் சொன்னேன்.
அதே கேள்வி அண்ணன் சேதுராமன் கேட்கிறாரு. இன்னொன்னு, ராமர் சேது வந்து மக்கள் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ராமர் சேது கட்டினீங்க, அது வந்து சாத்தியமான ஒரு திட்டம் இல்ல, ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமா கோடிக்கணக்கான பணம் வந்து வேஸ்ட் ஆச்சு, மக்களோட டாக்ஸ் பேஸ் மணி என்ன ஆச்சுன்னு அந்த கேள்வி வரும்னு பார்த்தா அந்த கேள்வி வரல. ராமர் சேதுவை நேஷனல் மானுமெண்டா டிக்ளேர் பண்ணணுன்றது அது வராது. இன்னொன்னு கூட, இவர் உண்மையான ராமர் பக்துவா இருந்தா அதை வந்து அவர் வந்து பண்ணி கொடுக்கணும். 7 வருஷமா அப்ப நரேட்டிவ் பாருங்க. இது அததான் நான் சொல்றேன். இது கேலோ இந்தியான்றது வந்து அது ஒரு சின்ன ஒரு அரசு விழா. மசூதிக்கு வந்து செலவு பண்றீங்கன்னு கேக்குறது இல்லையா நீங்க? இல்ல நாங்க கேக்குறது இல்லங்க, நாங்க வந்து நான் சொல்றது அத நீங்க கேக்குறது இல்லையா? ஏன் டாக்ஸ் பேயர் மணியில வந்து, ஏன்னா வந்து இந்து சமய அறநிலையத்துறை நீங்க கேட்க முடியாது. காரணம் என்னன்னா, இப்ப மக்களோட வரிப்பணம் ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டும் சரி, ஒரு ராஜா மந்திரி துறையே வந்து நடக்குதுன்னு பாக்குறோம். அதற்குண்டான செலவுகள் எல்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் ஆனா மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் அவங்க வந்து எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்கும் போதோ, இல்லன்னா வந்து அவங்க வந்து புனித யாத்திரை போகும்போதோ அதுக்கான இது எங்க இருந்து போகுது பணம்? இல்ல கரெக்ட். நீங்க இதையும் எனக்கு கேப்பீங்கன்னு தெரியும். நான் அதான் அங்கேயும் சொல்ல வரேன். மசூதிக்கு செலவு பண்றதோ, இல்ல கிறிஸ்துவ கோயிலுக்கு செலவு பண்றதையோ, இல்ல வந்து உங்களுக்கு வந்து இந்துக்கள் கோயிலுக்கு செலவு பண்றது பத்தின்றது அது உங்களோட சிலபஸ். நான் ஒரு பத்திரிகைக்காரனா வந்து மக்களோட வரி பணம் சாலை போட்ட சாலையே போடுறது, சுங்க வரி சாலை வசூல் பண்றது, ஜிஎஸ்டி வரி விலக்கு, பேங்க்ல வந்து பெரிய பெரிய முதலாளிக்கு கொடுக்கறது, இதை தான் நான் கேள்வி கேட்க முடியும். கோயில், சர்ச்சு, மசூதின்னு போறது பத்திரிகையாளர் இல்ல. அதுதான் அது உங்க கரெக்ட். அதுதான் நீங்க கேட்கலாம். ஏன்னா நீங்க பண்றது அரசியலும் மதத்தையும் ஆன்மீகத்தையும் கலந்து நீங்க பண்ணுவீங்க. பத்திரிகையாளரோட தர்மன்றது மக்கள் பணம். கிறிஸ்துவரா, இஸ்லாமியரா, இந்துவான்னு பாக்குறது நம்ம வேலை கிடையாதுங்க. இப்ப ஐயா பாரத பிரதமர் போற ரோடு சரியில்லை அப்படின்னா கொடுத்த காசுக்கு என்ன மாநில அரசு பண்ணி, மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னு அந்த கேள்வியை கேட்கலாம். நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டி பணம் எங்க போகுதுன்னு கேட்கலாம். புரியுங்களா? சர்ச்சுக்கு எவ்வளவு போகுது, மசூதிக்கு எவ்வளவுன்னு பாக்குறது, அதை பாக்குறதுக்கு நீங்க இருக்கிறீங்க. அது உங்க வேலை, அது நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் கொடுத்துறேன். சொல்லுங்க. இல்ல, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் கொடுத்துறேன். ஏன் ராமர் கோவில் விஷயத்தையோ இல்ல காசி போன்ற விஷயங்களை அரசு ஏன் கவனம் செலுத்தி அதுல வந்து அவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணணும் ஏன்னு சொல்றேன்னா, இட் பிகம்ஸ் a spiritual corridor. காரிடார்னா என்ன? அங்க டெவலப்மெண்ட் நடக்கும், சாலைகள் போடுவாங்க. அங்க பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்லயும் மிகப்பெரிய பங்கு வகிக்கும். அப்படிங்கறது இல்லாம நீங்க வந்து வெறும் ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை அப்படிங்கறதையும் தாண்டி அரசியல் பொருளாதாரம்னு எடுத்தீங்கன்னா அங்கேயும் இது மிகப்பெரிய பங்கு வகிக்கும். இதனால வருங்காலங்கள்ல அது வந்து நம்மளுடைய நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களிக்கும்ங்கிறதையும் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். அதாவது நான் கவனத்துல எடுத்துக்கிறேன். எந்த நேரத்துல ஒரு பத்திரிகையாருன்னா ஒரே ஒரு கோரிக்கை, ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு நிறைய பேர் பாஜக தெரிஞ்சிருக்கோம். இந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் வரட்டும், காரிடார் வரட்டும், 4 பேர் சம்பாதிக்கிட்டோம். ஆனா அந்த காசை வாங்கிட்டு ஜனங்களை வந்துட்டு டோக்கன் போட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா? முதல் காசு கொடுக்குறவங்கள ஃபர்ஸ்ட் விடுறது, அப்புறம் 500 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ், 100 ரூபாய், அதெல்லாம் இல்லாம சாமின்றது எல்லாருக்கும் சமமா பண்ணா அந்த பெருமையும் பாஜகவை சேரும். திராவிட இதுல இருந்துதான் சித்தாந்தம் அது வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் முதல்ல அந்த மாதிரி டிக்கெட் போட்டு நீங்க 500 ரூபாய் கொடுத்தா ஒண்ணு 1000 ரூபாய் கொடுத்தா சாமியை தூக்கி கொடுப்போன்ற ரேஞ்சுக்கெல்லாம் நடக்குது. இல்ல மத்திய ஐயா இருங்க, மெடிக்கல் சப்ஜெக்ட்ல இருக்கிறத ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருந்தத யூனியன் லிஸ்ட்லயும் கன்கரண்ட் லிஸ்ட்லயும் எடுக்க முடியுது உங்களால. டிமானிட்டைசேஷன் பண்ண முடியுது அப்படின்னும் போது ஒரு சட்டம் போட்டு இன்னைக்கு சர்வ அதிகாரம் படைத்த மோடி அவர்கள் கோயில்களை வந்து மொத்த எல்லா கோயிலையும் சரி, எல்லா சர்ச்சையும் சரி, மசூதியும் சரி, மத்திய அமைச்சரவை கூட எடுத்துட்டு வரணும்னா அது சட்டத்துல அனுமதி இருக்குன்னா இருக்கு. பாராளுமன்றத்துல நீங்க என்ன வேணா பண்ணலாம். இப்போ வந்து மோர் டெவல்யூஷன் பேசிட்டு இருக்கோம், நீங்க அங்கே மேல தூக்கிட்டு போங்கங்கறீங்க. இல்ல இல்ல அதுதான் இல்ல, அவங்களுக்கு தேவைப்படுதுங்க கோயில், மசூதி, சர்ச்செல்லாம் இவங்களுக்கு தேவைப்படுது அரசியல் பண்றதுக்கு. அதனால இவங்களே வச்சுக்கிட்டோன்றேன். அதுக்கு பதிலா ஏர்போர்ட்டை விக்கிறாங்க, போர்ட் ட்ரஸ்ட்டை விக்கிறாங்க, மத்ததெல்லாம் தனியாருக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பண்ணும்போது கோயில்ன்றது வந்து திருப்பி திருப்பி அரசியல் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கோயில்லயும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுதான் சொல்றேன். அதற்கு வந்து விடை இருக்கா அப்படின்னா கிடையாது. அது மாநில அரசுன்னு வாங்க, இது கேட்டா மத்திய அரசுன்னு வாங்க. இதனாலதான் நான் இந்த சப்ஜெக்ட் பேசுறது கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் சாமானிய மக்களோட பணம் எங்க விரயமாகுதோ இல்ல கரெக்டான ஒரு திட்டமா தான் அதை வரவேற்கணும். இதை பொறுத்தவரையிலும் ஐயா மோடி அவர்கள் வந்து இந்த அரசியலை நம்புகிறார், அந்த அரசியலை அவர் கரெக்டா எடுத்து செல்றார். எதிர்கட்சிகளுக்கு இதுல குழப்பம் இருக்குன்னா ஆமா குழப்பம் இருக்கிறது. இது ஒரு அரசியல் அப்படின்னு பார்க்க முடியும் தானே திரு ரமேஷ் சேதுராமன்? இது வந்து வெறும் ஒரு எந்த அரசியல் கட்சி அரசியல் இல்லாம ஒரு விஷயத்தை செய்வாங்கன்னு நீங்க சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், அந்த அரசியல் ஆதாயம் தேடத்தான் செய்வாங்க. ஏன்னா அந்த அவங்க அரசியல் பண்ணணும், அவங்களுடைய வாக்காளர்கள்
அவங்களுக்கு கொடுத்த உறுதிமொழி என்னங்கிறதுல இருந்து இருக்கு. இது பிஜேபி மேனிஃபெஸ்டோல இருக்கு. இல்ல இந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷன்ல இது பிரியாம்பிள் இது ஒரு செக்யூலர் இருக்கு. இப்போ பிலீஃப் ஒரு ரிலிஜன் பிலீஃப் எல்லாம் தனி மனிதர்கள் சார்ந்த விஷயம், தனி மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். அது அரசியல்ல இவ்வளவு கலப்பது அப்படிங்கிறது என்ன மாதிரியான முன்னுதாரணத்தை உருவாக்குறோம்? அஃப்கோர்ஸ் தலைவர்கள் கோயிலுக்கு போவதோ இல்லாட்டி ஒரு தமிழ்நாடு அரசே கூட நிறைய கும்பாபிஷேகம் நடக்குது. பட் இது வந்து ஒரு எலெக்ஷனுக்கான ஒரு பிரதான ஒரு சப்ஜெக்டாக மாத்துவது அப்படிங்கிறது அடுத்தடுத்து இன்னும் நிறைய இருக்கு. காசி இருக்கு, மதுரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு பேண்டோரா பாக்ஸ் ஓபன் பண்றோமா? இது பேண்டோரா பாக்ஸே இல்லைங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், இங்க கிறிஸ்துமஸ் விழாக்கு போயிருக்காங்க கடந்த காலங்கள்ல முதல்வர்கள்னு பாக்குறோம், ரம்ஜான் நோன்பு விழாக்கு போகிறாங்க பாக்குறோம். அதுதான் மத அரசியல் கிடையாது. ஆனா அப்படி போக வேண்டியதுல ஒரு சில கட்சிகள்ல வந்து இந்து பண்டிகைகளுக்கு எல்லாரும் என் மக்கள் தான் சொல்லி இந்து பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டு இத்தனைக்கு வந்தவங்க அவங்க வாழ்த்து கூட சொல்லாததெல்லாம் பார்த்திருக்கோம். ஓகே, இப்படி இருக்கக்கூடியவங்க வந்து செகுலரிசம் பத்தி பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். காட்சிகளை பார்க்க போறோம். பிரதமர் நரேந்திர மோடி நெருங்கி விட்டார் ராமகிருஷ்ணா மடத்தை. அங்கே சற்று ஓய்வெடுத்து ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு செல்ல இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிக உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படக்கூடிய காட்சிகளை திரையில பார்க்கின்றோம் ராமேஸ்வர நகர வீதிகள்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.